الرحمن الرحيم إن ينصركم الله فلا غالب لكم وإن يخذلكم فمن ذا الذي ينصركم من بعده وعلى الله فليتوكل المؤمنون صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்மையப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை ஏற்று வாழுகின்ற அற்புதமான மார்க்கத்தில் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லிம்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் அவர்கள் வாழ்க்கைக்கு பின்னால் சேமித்து வைத்திருக்கக்கூடிய அமல்கள். அதே போல சில அமல்கள் வாழ்ந்து முடித்ததற்கு பின்னால் நாம் விட்டு செல்லுகின்ற சில நற்செயல்களின் மூலமாகவும் அமல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்திற்கும் பிற சமயத்திற்கும் மத்தியில் உள்ள வேறுபாடுகளை பார்க்கிற போது இஸ்லாமிய சமூகம் இப்படி ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை பிறக்கச் செய்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இந்த உலகத்தில் வாழ வைத்து அதற்கு பின்னால் மரணத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட காலம் கபரினுடைய வாழ்க்கை வாழ்ந்து அதற்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை உண்டு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாம் அல்லாத சமூகத்தினுடைய சிந்தனைகள் இந்த உலகத்தில் வாழும் வரை வாழ்க்கை வாழ்ந்ததற்கு பின்னால் அவன் இறந்ததற்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை என்பது அவர்களினுடைய சிந்தனை. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஸ்லிம்களை பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த உலகம் உங்களினுடைய நல்ல அமல்களினுடைய களங்கள். அதனால்தான் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরাতি நஸித் லஹு ஃபீ ஹர்ஸி. ஒருவன் விவசாயம் செய்ததற்கு பின்னால் அதனுடைய பலன்களை எப்படி எதிர்பார்ப்பானோ அதே போன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை விளைநிலத்தோடு ஒப்பிட்டு சொல்லி காட்டுகிறார். யார் இந்த உலகத்தில் மறுமைக்கான தேடுதலில் இருக்கிறார்களோ, மறுமையின் வாழ்க்கையில் நல்லவற்றை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்தில் வேளாண்மை செய்யக்கூடிய இந்த வேளாண்மையை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகிறான் என்று சொல்லி தருகிறார். அதே போன்று இந்த உலகத்தினுடைய சிந்தனையை மட்டும் வைத்து யார் வாழுகிறார்களோ அவர்கள் வேண்டியதை இந்த உலகத்திலே கொடுத்துவிட்டு மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை என்று சொல்லி தருகிறார். அதனால்தான் முஸ்லிம்களை பொறுத்தவரை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையோடு முடிந்து விடுவது இல்லை, இதை தாண்டி ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது என்கின்ற சிந்தனையில் வாழ்வதால் தான் முஸ்லிம்களுடைய வாழ்க்கைக்கும் பிற சமயத்தினுடைய வாழ்க்கைக்கும் மத்தியிலே நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள், வாழக்கூடிய வாழ்க்கையில் பெறுகின்ற நன்மை என்னவோ நமக்கு வாழ்ந்து முடிந்ததற்கு பின்னால் கிடைக்கிறது. அதே நேரத்தில் சில சமயம் அவன் செய்திருக்கக்கூடிய நன்மைகள் போக நாம் செய்திருக்கக்கூடிய நன்மைகளுக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் நன்மைகளை, அது மட்டுமல்ல நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு நம் மூலமாக கிடைக்கிறதல்லவா நன்மைகள், அந்த நன்மையின் கூலியும் கூட இறந்ததற்கு பின்னால் அவனுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகின்ற போது அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதா அமலுஹு. ஒருவன் மரணமடைந்து விட்டால் அவனுடைய செயல்பாடுகள் முடிந்து விடுகின்றன.
அவன் தொழுவதற்கு வாய்ப்பில்லை, நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பில்லை, தர்மங்கள் செய்வதற்கு வாய்ப்பில்லை. அவன் செய்திருக்கக்கூடிய அமல்கள் அத்தோடு முடிந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அவன் பெற்றிருக்கக்கூடிய கூலி அதற்கு அடுத்த காலகட்டத்திலே முடிந்து விடுகிறது. ஆனால் அதை தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகள், இறந்ததற்கு பின்னாலும் ஒருவனுக்கு நன்மை வருகிறது என்றால், அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 செய்திகளை சொல்லித் தருகிறார்கள். ஒருவர் தானமாக இந்த உலகத்திலே ஒரு நன்மையை செய்திருக்கிறார், தானமாக கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த தானத்தை பெற்றவர்கள் எந்தெந்த காலம் வரை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்களோ அதனுடைய நன்மைகள் தானம் கொடுத்தவருக்கு இறந்ததற்கு பின்னாலும் தொடர்படியாக வரும் என்று சொல்லுகிறார்கள் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக சொல்லுவார்கள், இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிற மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஒருவன் அறிவாளியாக இருந்தால் தான் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஞானத்தை பிற மக்களுக்கு அவன் போதனையின் மூலமாக வெளிப்படுத்தி கொடுத்தான், அல்லது அவனுடைய செயல்பாடுகளின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டினான், அல்லது எழுத்துக்களின் மூலமாக அதை பதிவு செய்து வைத்திருந்தான் என்றால், இதை யாரெல்லாம் மக்கள் பயன்படுத்தி கொள்கிறார்களோ இவர்கள் பயன்படுத்தக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இந்த இல்மை கொடுத்தவன், இந்த ஞானத்தை கற்பித்தவன் இருக்கிறான் அல்லவா, இவன் இறந்ததற்கு பின்னாலும் அது அவனுக்கு சேரும் என்று சொல்லி காட்டினார்கள். மூன்றாவதாக சொல்லுவார்கள், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நாம் விட்டு செல்லுகின்ற பிள்ளைகள் இறந்ததற்கு பின்னால், என்னுடைய முன்னோர்கள் இறந்து விட்டார்கள், என்னுடைய மூதாதையர்கள் எங்களை விட்டு போய்விட்டார்கள், அவர்களுடைய மன்னரை வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும், மறுமையினுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று யாராருடைய குழந்தைகள் எல்லாம் துஆ செய்கிறார்களோ அந்த துஆவின் பரக்கத்தால் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அவருடைய கபருடைய வாழ்க்கையும் மறுமையினுடைய வாழ்க்கையும் செழிப்பாகிறான் என்று சொல்லுகின்ற போது, இந்த நம்பிக்கையில் வாழக்கூடிய இந்த சமூகம்தான் ஏராளமான செல்வங்களை இந்த உலகத்திற்கு அன்பளிப்பாக கொடுத்து சென்றிருக்கிறார்கள். அதைத்தான் நாம் இப்பொழுது பல்வேறு பிரச்சனைகளாக நாம் எடுத்து வைத்திருக்கிறோம். பொதுவாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை இஸ்லாத்திற்கு உண்டான பல்வேறு தாக்குதல்களில் இப்பொழுதும் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் ஒரு கட்டமைப்போடு வாழக்கூடிய ஒரு சீரான ஒரு மார்க்கம், அதனுடைய சட்ட அமைப்புகளும் மார்க்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நெறிமுறை, இஸ்லாமியன் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு நெறிமுறை கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஒரு சட்டவியல் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் கூட குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றறிந்தவர்களுக்கு முன்னால் சென்று இந்த பிரச்சனைகளுக்கு என்னென்ன தீர்வுகள் வேண்டும் என்று கேட்டு அந்த தீர்வுகளை பெறக்கூடிய நேரத்தில் நாம் பிற மக்களை போன்று 3ஆம் தரத்து மக்களாக வேறு நபர்களிடத்திலே நாம் போவதில்லை. நமக்கு அடிப்படை சட்டங்களாக இருக்கக்கூடிய குர்ஆனையும் ஹதீஸையும் அதை கற்றறிந்தவர்களிடத்திலே தேடக்கூடிய நேரத்தில் நமக்குண்டான பிரச்சனைகளை நாம தீர்த்து கொள்ளுகிறோம். ஆனால் இப்படி நமக்கு மத்தியிலே தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தனித்துவம் இருக்கிறது அல்லவா, இந்த தனித்துவத்தை பிற மனிதன் பார்க்கிறான். சமூகத்திலே இவன் தனிப்பட்ட முறையில் எல்லாவற்றையும் தீர்த்து கொள்ளுகிறானே, இவனுக்கு ஏதாவது ஒரு மனமுரண்டை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவனுக்கு என்னவெல்லாம் தொந்தரவுகளை செய்ய முடியுமோ அந்த தொந்தரவுகள் செய்யக்கூடிய பல்வேறு வழிகளில் இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு, நமக்கெல்லாம் முன்னோர்கள் இந்த நன்மையை நாடி கொடுத்து விட்டு சென்றார்கள் அல்லவா, இந்த வக்ஃபினுடைய சொத்துக்களினுடைய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பல செய்திகளை சொல்லக்கூடிய நேரத்தில் மனிதனுக்கு இறந்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய இந்த 3 செயல்களை சொன்னதை போன்று அவன் இறந்ததற்கு பின்னால் கிடைக்கப் பெறுகின்ற செய்திகளை இன்னும் கூடுதலாக இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய இல்மும், அதே போல அவனுடைய பிள்ளைகளும், அதே போல இன்று பள்ளிகளிலே நாம் குர்ஆனை கொண்டு வந்து வைக்கிறோம் அல்லவா, குர்ஆனை யாராவது எடுத்து ஓதுவார்கள், அதில் உள்ள நன்மைகளை பெறக்கூடிய நேரத்தில் அதனுடைய நன்மைகள் இறந்தவருக்கு போய் சேரும் என்பதால் தான் பள்ளிவாசலிலே வக்ஃப் செய்யக்கூடிய நேரத்திலே அவர்கள் வக்ஃப் செய்கிறார்கள். இதை எடுத்து யாராவது ஓதி அதனுடைய பலனை இறந்தவருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், வ முஸ்ஹஃபன் வர்ரஸஹு, அதை முஸ்ஹஃபாக ஒரு குர்ஆனாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் இதனுடைய நன்மையும் இறந்ததற்கு பின்னால் வந்து சேரும் என்று சொல்லி காட்டுவார்கள். அதே போல பள்ளிவாசலை கட்டக்கூடிய விஷயத்தை சொல்லி தருவார்கள். பொதுமக்களினுடைய நன்மைகளுக்காக ஒருவர் பள்ளி அமைத்து கொடுக்கிறார், பள்ளிவாசல்களிலே மார்க்கத்தினுடைய கல்வியை போதிப்பதற்காக அது பயன்படுத்தப்படுகிறது, அல்லது நூல் நிலையங்களாக ஆக்கப்படுகிறது, அல்லது மார்க்கத்தினுடைய தீர்ப்புகளை போதிக்கக்கூடிய நீதிமன்றங்களாக இருக்கிறது என்று சொன்னால், இப்படி பள்ளிவாசல்களை இஸ்லாமிய சமூகத்தினுடைய பயன்பாட்டிற்காக யார் கட்டி தருகிறார்களோ
அதனுடைய நன்மையும் அவர் இறந்ததற்கு பின்னால் வந்து சேரும் என்று சொல்லி தந்துவிட்டு, வழிபோக்கர்கள் வந்து போகக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்கிக் கொள்வதற்காக யாரெல்லாம் அவர்களுக்கு தங்கும் விடுதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார்களோ அதனுடைய நன்மையும் அவர்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லி காட்டுவார்கள். அதே போல மனிதனுடைய பயன்பாட்டிற்கு நீர்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர்கள். ஒரு இடத்திலே ஆறு இல்லாமல் இருந்தது, ஆறை அவன் ஓடுவதற்காக ஆற்றினுடைய ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார், அல்லது கிணற்றை ஏற்பாடு செய்து கொடுத்து கிணற்றை தோண்டி கொடுத்தார், அல்லது ஏதாவது இப்பொழுது நவீனங்களிலே பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் ஒரு போரை போட்டு மக்களினுடைய பயன்பாட்டிற்காக அந்த தண்ணீர் வசதி செய்து கொடுத்தார், அல்லது அந்த நீர்நிலைகளை தூர்வாரி அதை நீர்நிலைகளை பயன்படுத்துவதற்காக ஏற்பாடுகளை செய்கிறான் என்று சொன்னால் இதெல்லாம் அவன் இறந்ததற்கு பின்னால் வந்து சேரும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்த காரணத்தினால் இஸ்லாமிய சமூகம் இந்த உலகத்தில் நானும் பயன்பெற வேண்டும், எனக்கு அடுத்து வரக்கூடிய அந்த சந்ததிகளும் நல்ல முறையிலே பயன்பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு விஷயங்களை அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களில் நிலத்தை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், சொத்துக்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள், தோட்டங்களை கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த சமூகம் நல்ல முறையில் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி கொடுக்கிறார். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் செலவு செய்யாதவரை அல்லாஹ்விற்கு விருப்பமுள்ளவர்களாக அது நன்மையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்கின்ற செய்தி இறக்கி கொடுத்த போது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வருகிறார்கள். வந்து சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தஆலா விருப்பமான சொத்தை அதை தானமாக கொடுப்பதற்கு நன்மையை தருகிறான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, எனக்கு விருப்பமான சொத்து என்பது நான் வைத்திருக்கக்கூடிய பைருஹா என்ற தோட்டம் மிகப்பெரிய சொத்து. ஏனென்றால் அன்சாரி தோழர்களிலேயே மிக பெரும் வசதியை பெற்றவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இந்த ஆயத்து இறங்கியவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார்கள். எனக்கு விருப்பமான சொத்து பைருஹா என்கின்ற தோட்டம், நான் அதை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எப்போ அது நிறைய லாபம் தரக்கூடிய சொத்தாயிற்றே, அந்த சொத்தை போய் நீ கொடுக்கலாம் என்று வந்திருக்கிறாயா என்ற போது பிரியமான சொத்தும் கூட அதிகமான லாபத்தை ஏற்படுத்திய சொத்தும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு இப்படி சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சொத்தை உன்னுடைய உறவினர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் அவர்களுக்கு தானமாக கொடுத்து விடுங்கள். அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை கேட்டு முடித்து விட்டு தன்னுடைய உறவினர்கள் அதனுடைய பயன்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உறவினர்களிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். உறவினர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று ஒருவர் முடிவு செய்தால் அதனுடைய பலன்களை உறவினர்கள் மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள். இது ஒரு வகையான வக்ஃப் இருப்பது. ஒருவர் தானத்தை கொடுக்கிறார், என்னுடைய சந்ததிகள் மட்டும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற அமைப்பில் தானமாக கொடுக்கப்படக்கூடியதும் இருக்கிறது. அதே போல பொதுமக்களினுடைய நலன் கருதி அவர்களுக்கென்று தானமாக கொடுக்கப்படக்கூடியதும் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் ஊக்கப்படுத்தி கொடுத்த காரணத்தினால்தான் இன்று ஏராளமான மக்கள் தங்களுடைய செல்வங்களை நிலங்களை நமக்கு மத்தியிலே கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய பள்ளிகளை பார்க்கிறோம். பழைய காலத்து பள்ளிகளுக்கும் இப்பொழுதுள்ள பள்ளிகளுக்கு மத்தியிலே நிறைய வேறுபாடு இருக்கிறது. பழைய காலங்களில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பள்ளியினுடைய அளவுகளும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கபரஸ்தான்களையும் நாம் எண்ணி பார்க்கிற போது ஏறத்தாழ ஒரு 20 நிலம் 25 நிலத்தை மொத்தமாக கொண்டு போய் தானமாக கொடுத்து இந்த பகுதியினுடைய மக்கள் நல்ல முறையில் அவர்கள் இபாதத்தை செய்யக்கூடிய தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். பொதுவாக இன்னைக்கு சில விஷயங்கள் நம்மை விட்டு கைமீறி போகக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் வருத்தப்படுகிறோம். இன்னைக்கு நம்மளுடைய சொத்துக்கள் பறிபோகிறது என்று வருத்தப்படக்கூடிய அதே வேளையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்புகளில் நாம் எப்படி இருந்தோம் என்பதையும் நாம் கொஞ்சம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு தகப்பன் தன்னுடைய சந்ததிகளான பிள்ளைகள் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நிறைய சொத்துக்களை சேர்த்து வைத்ததற்கு பின்னால் சில ஊதாரித்தனமான பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா, மொத்தமாக தகப்பன் சேர்த்து வச்சுட்டு போன சொத்துக்களை நாசம் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் அல்லவா. அதே போன்று இந்த பொறுப்புகளை சுமந்திருக்கக்கூடியவர்கள் ஒருவர் தானமாக இந்த சமூகத்திற்கு ஒரு பொருளை ஒப்படைக்கிறார் என்றால் அவர் ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொறுப்பை பெறக்கூடியவர்கள், அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள், அதை முறைப்படி செயல்படுத்தக்கூடியவர்கள் ஒன்று வாரிசுதாரர்களாக இருப்பார்கள்.
ஒருத்தர் வந்து ஒரு பொருளை வக்குஃபு செய்கிறார் என்றால் யாரிடத்தில் வக்குஃபு செய்கிறாரோ அந்த வக்குஃபை கவனிக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் வாரிசிடத்தில் ஒப்படைக்கிறார். அப்போ எனக்கு பின்னாடி இதை நல்ல முறையில் நீ செயல்படுத்திக்கொள், இதனுடைய பலன்களை மக்களுக்கு பயன்பெறும் வகையில் செய்து கொள் என்று ஒப்படைக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று வாரிசுதாரர்களாக இருக்கலாம், அல்லது அவர் ஹயாத்தாக இருக்கக்கூடிய நேரத்தில் அதை கவனிக்கக்கூடிய பொறுப்பை அவர் ஏற்றிருக்கலாம். இந்த ரெண்டு பேரும் இல்லாத நேரத்தில் மூன்றாவது நபராக யாரை அவர்கள் நியமனம் செய்கிறார்களோ அவர்கள் அதை நியமனம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு சரியான முறைகளை கவனிக்கப்படாத போது அது சில நேரங்களிலே நம்முடைய கைகளை விட்டு மீறி போவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இது போன்ற நன்மைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த காரணத்தினால் ஏராளமான சொத்துக்களை நமக்கு தானமாக கொடுத்திருக்கிறார். அதனுடைய பரக்கத்துல தான் இன்னைக்கு நிறைய நல்ல நல்ல பல காரியங்கள் நல்ல நல்ல இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாம நிறைய இதை பற்றி தெரியாதவர்கள் அல்ல, நிறைய விஷயங்களை இந்தியாவுடைய அமைப்பை பொறுத்தவரை 3 சொத்துக்கள் அதிகமான சொத்துக்கள் என்று பார்த்தால் ஒன்று இராணுவத்தினுடைய சொத்து, இரண்டாவதாக ரயில்வேயினுடைய சொத்து, மூன்றாவதாக நமக்கு முன்னால் வாழ்ந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நல்ல பணிகளுக்காக செலவழித்துக் கொள்ள வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்பது இந்த வக்ஃபுனுடைய சொத்து. ஆனால் இந்த வக்ஃபுனுடைய சொத்தை இன்று அரசு இப்படி தன்னகப்படுத்தி கொள்ளுகிறது என்று சொன்னால் இன்னைக்கு நாம் யோசிக்கிறோம், நம்முடைய சொத்தை இன்னொருத்த எடுத்துக்கொள்கிறான் என்று நாம் யோசிக்கக்கூடிய வேளையில் இன்னைக்கு நாம் மிகப்பெரிய எதிர்ப்பையும் நாம் காட்டிக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உண்டான திருத்தத்தில் அவர்கள் சொல்லக்கூடிய திருத்தங்கள் என்று சொல்லுவது வெறுமன 44 திருத்தங்கள் மட்டும்தான் நாங்கள் செய்திருக்கிறோம் என்கிறார்கள். ஆனால் வக்ஃபினுடைய திருத்தத்தில் மாத்திரம் 115 திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுல 115 திருத்தங்களை அவர்கள் தனித்தனியாக சொல்லாமல் அவர்கள் ஒற்றை வார்த்தையிலே சொல்லி முடித்து விட்டார்கள். 44 திருத்தம் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கிறது என்று. புதிதாக இதில் இணைக்கப்பட்ட சட்டங்கள் மாத்திரம் 33 சட்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த சட்டத்தை மாற்றி அமைக்கப்பட்டது மட்டும் 45 சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இருந்த சட்டத்தை நீக்கப்பட்ட சட்டங்கள் மொத்தம் 37 சட்டங்கள் இருக்கிறது. மொத்தம் 115 மாற்றங்களை செய்து நம்முடைய இந்த சொத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற போது நமக்கு ஒரு வருத்தம், நம்முடைய சொத்து நம்மளை விட்டு போகுதுன்ட்டு. ஏன் அப்படின்னா இதில் ஒரு 10 வகையான இடையூறுகள் நமக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. பழைய அமைப்பிற்கும் இப்பொழுது இவர்கள் திருத்திருக்கக்கூடிய அமைப்பிற்கு மத்தியில் மிக 10 வகையான பிரச்சனைகள் இங்கே உள்ளே இருக்கிறது. முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு சொத்தை வக்ஃபு செய்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணம் செய்கிறார் என்றால் அந்த சொத்தை அவர் என்ன எண்ணத்திலே கொடுக்கிறாரோ அது அதற்கு மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒரு நிலத்தை கொடுத்து இந்த இடத்தில் பள்ளி கட்ட வேண்டும் என்று ஒப்படைக்கிறார் என்றால் அந்த சொத்தில் பள்ளியைத்தான் கட்டி கொடுக்க வேண்டும். இல்லை இந்த இடத்துல மதரசாவை நாம் கட்டி கொள்ளலாமே, இது நல்ல பணிக்குத்தானே செலவழிக்கிறோம் என்றால் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஏனென்றால் அவர் என்ன எண்ணத்திலே அது இந்த இடத்தை கொடுக்கிறாரோ அதற்கு மாத்திரம்தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல ஒருவர் அன்பளிப்பாக காசை கொடுக்கிறார், இதை இன்ன வழியில் தான் செலவழிக்க வேண்டும் என்று கொடுக்கிறார் என்றால் அந்த காசை வேறு நலப்பணிகளுக்காக செலவழிக்கலாமா என்றால் அவர் என்ன எண்ணத்திலே கொடுத்தாரோ அதை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். ஆனால் இப்பொழுது 3ஆம் தரமாக 2ஆம் தரமாக நம் இடத்தில் இருந்த அந்த எண்ணங்களை எந்த எண்ணத்திலே கொடுக்கப்பட்டதோ அதை மாற்றி அமைத்து 3வது நபராக அரசு நமக்கு தீர்மானம் செய்கிறது. அவர் என்ன எண்ணத்தில் வேணா செய்துட்டு போகட்டும், ஆனால் முஸ்லிம்களுக்கு பயன்பெற வகையில் நான் முடிவு செய்வேன், அந்த முடிவை நீங்கள் ஏற்றாக வேண்டும். இதில் கூட நம்ம மக்களுக்கு சில பேருக்கு சந்தோஷம் இருக்கும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு அவன் எடுத்த உடனே நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் ஏற்படுது அல்லவா. இன்னைக்கு வக்ஃபுனுடைய நிலங்கள் நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். நிறைய நிலங்களை அவர்கள் எடுத்தார்கள் இவர்கள் எடுத்தார்கள் என்று பல நபர்களின் மீது நாம் குற்றச்சாட்டை சுமற்றக்கூடிய நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய மக்கள் எத்தனை பேர் அந்த நிலத்தை எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த நிலத்தை எடுக்கிற போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? பல நாட்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சொத்தை காசு கொடுத்து வாங்கியிருப்பார். ஒரு நிலத்தை அது வக்ஃபனுடைய சொத்தாக இருந்து கொண்டிருக்கும். அதை என்ன செய்வாங்க, அது முடிவு செய்து இவர் யாராவது ஒருத்தர் லேண்டு போட்டு விற்று முடிச்சிருவார். இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் கையில் போட்டு முடிச்சு அந்த லேண்டு போட்டு விற்று முடிச்சிருவாங்க. முடித்ததுக்கு பின்னால் கொஞ்ச நாள் கழித்து அது வக்ஃபனுடைய இடம் என்று தெரிய வருகிற போது, இது என்னுடைய இடம் வக்ஃபனுடைய இடம் என்று வருகிற போது
அப்போ தான் சிக்கலே தொடங்கும். இன்னொருத்தன் வந்து நமக்கு வக்ஃபுனுடைய இடம்னு சொல்கிறாங்களா அப்படி. அப்போ அது எப்படி நமக்கு சாதகமாக்கி கொள்வது என்று யோசிக்கக்கூடியவர்களுக்கு இப்பொழுது உள்ள சட்டம் சாதகமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன முடிவு பண்ணுவாங்க, நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கின சொத்து, உண்மையிலே அவர் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறார், ஆனால் இதை தவறிழைத்தவர்கள் யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அடிமட்ட அதிகாரிகளிலிருந்து மேல்மட்ட அதிகாரிகள் என்று இருக்கிறார்கள் அல்லவா, இவர்கள் அன்று உடந்தையாக இருந்து திடீரென்று விட்டு கொடுத்த போது இன்னைக்கு இவங்களுக்கு சாதகமாக போயிருது. இது மாதிரி உண்டான நிறைய விஷயங்கள் வக்ஃபினுடைய விஷயங்களே குளறுபடிகள் இருக்கிறது. இப்படி உள்ள நேரத்தில் இந்த சட்டங்களை சாதகமாக சில அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி வக்ஃபை யார் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்று வருகிற போது வக்ஃபு என்பது ஒரு முஸ்லீம்களுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து. அப்போ முஸ்லீம்களினுடைய சொத்தை ஒரு முஸ்லீம்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை சரியாக செய்ய வேண்டும் என்கிற போது முஸ்லீம் அல்லாதவர்களும் அதை செய்ய வேண்டும் என்கின்ற ஊர்ஜிதமான சட்டத்தை இப்பொழுதுள்ள அரசு கொடுத்திருக்கிறது. அப்போ இதில் என்ன பிரச்சனை வரும், நம்ம ஒழுங்காக இருந்திருந்தால் உண்மையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு பாதுகாத்து இருந்திருப்பார். அதனுடைய விளைவோ என்னமோ தெரியவில்லை, மூன்றாவது ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போகிறோம். அதே மாதிரி யாராவது நமக்கு இணக்கமாக இருக்கக்கூடியவர்கள், பிற சமயத்தை சார்ந்தவர்கள் நமக்கு அன்பளிப்பாக கொடுத்திருப்பார்கள் அல்லவா, ஒரு நேரத்தில் அது செல்லுபடியாகும். இன்னைக்கு கூட நாகூர் போன்றிருக்கக்கூடிய பெருங்கொண்ட தர்காக்கள் இருக்கிறது அல்லவா, அன்றைய காலகட்டத்தில் அவர்களின் மூலமாக பெறப்பட்ட சில நன்மைகளை நாடி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுக்கென்று அவ்வளோ பெரிய சொத்தை அவர்கள் கொடுத்தார்கள். சில மக்கள் இஸ்லாம் என்கின்ற ஹிதாயத்து கிடைத்திருக்கும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் நல்லோர்களின் மூலமாக அவர்கள் பலன் அடைந்திருப்பார்கள். பலன் அடைந்தவுடன் என்ன பண்ணிடுவார், நன்றி கடனாக என்னுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பகுதியை முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒப்படைத்திருப்பார். அப்போ ஒப்படைக்கப்பட்ட பகுதி என்பது இனி உள்ள சட்டத்தில் எப்படி ஆகலாம் என்று சொன்னால், ஒருவர் முஸ்லீமாக்கு ஒருவர் அன்பளிப்பு செய்யக்கூடிய நேரத்தில் அவர் முஸ்லீமாகத்தான் இருக்க வேண்டும். பிற மக்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த அன்பளிப்பு என்பது நமக்கு இனி வருவதற்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரி 5 வருஷம் ஒருத்தர் முஸ்லீமா இருந்தால் மட்டும்தான் அவர்கள் என்ன செய்ய முடியும், இன்னொரு ஆளுக்கு ஒரு முஸ்லீமுக்கு அவர் அன்பளிப்பை கொடுக்க முடியும். அதே போல இப்போ இருக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கிறது அல்லவா, இந்த இருக்கக்கூடிய வக்ஃபினுடைய எதெல்லாம் வக்ஃபில் இருக்கிறதோ இதை உரிய ஆவணங்கள், இப்பொழுது அரசு என்னென்ன ஆவணங்களை சொல்லுகிறதோ இந்த ஆவணங்களை 6 மாதத்திற்குள் இப்பொழுது அவர்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அவர்களுடைய சட்டத்திட்டத்திற்குள் அதை பதிவேற்றம் செய்தாக வேண்டும். அப்படி ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யவில்லை என்றால் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கூட இழக்க நேரிடும் என்கின்ற ஆபத்து இப்பொழுதுள்ள இந்த சட்டத்திலே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல வக்ஃபினுடைய முடிவுகளை, இது வக்ஃபினுடைய இடம் தான் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய அந்த உரிமையை யாருக்கு வைத்திருந்தது என்றால் வக்ஃபு போர்டு என்ற ஒரு தீர்மானம் அந்த வாரியத்திற்கு கொடுத்திருந்தது. இப்போ என்ன அப்படின்னா, மாவட்ட ஆட்சியருக்கு அவர் செஞ்ச முடிவெடுக்க முடியும். நமக்கெல்லாம் நிறைய தெரியும். இன்னைக்கு பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் நிறைய பள்ளிகளை பார்க்க முடியும். அதே நேரத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் பள்ளிகளை அந்த அளவுக்கு கட்டுவதற்கு உரிமை இல்லை. ஏனென்றால் இதற்கு முன்னால் தமிழகத்தில் அரசு செய்த அரசாங்கங்கள் சில தடைகளை நமக்கு விதித்திருக்கிறது. ஏன்னா தைரியமாக போய் பள்ளிவாசல் அப்படின்னு போய் கட்டுவதற்கு அனுமதி கோரினால் மாவட்ட ஆட்சியாளர் உடனே கையெழுத்து போட்டு நீங்கள் பள்ளிவாசல் கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவதில்லை. அதற்கு ஒரு தடை உத்தரவு இருக்கிறது. அதனால் புதுதாக பள்ளி கட்டக்கூடியவர்கள் எப்படி கட்டுவார்கள் என்றால், ஒன்று மதரசாக்கள் அப்படிங்கிற பேரில் கட்டி அது பள்ளிவாசலாக பயன்படுத்தி கொள்ளலாம், அல்லது மர்கஸ் என்று இப்பொழுது இருப்பதை போல ஏதாவது ஒரு பேர் மாற்றம் செய்து அதை பள்ளிவாசல்களாக பயன்படுத்தி கொள்ளுகிறார்களே ஒழிய பள்ளிவாசல் என்கின்ற அந்த உரிமையோடு பெறக்கூடிய உரிமை இன்றைய காலத்தில் மாவட்ட ஆட்சியாளர்களை ஒப்படைக்கப்பட்ட போது இந்த பிரச்சனை இப்படி இருக்கும்போது இப்போ வக்ஃபினுடைய சொத்துக்களை தீர்மானம் செய்யக்கூடிய உரிமையை மாவட்ட ஆட்சியாளரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அவர் உண்மையில மனசாட்சி உள்ள நல்ல மனுஷனாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ்னு கிடைச்சிரும். இப்போ நம்ம நிறைய பார்க்கிறோம் அல்லவா, சின்ன சின்ன விஷயங்களை ஒரு சொத்துக்களை இல்லாமல் ஆக்குவதும் இருப்பதாக ஆக்குவதற்கும் கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்ட வரைக்கும் உண்டான அதிகாரிகளால் அது செய்ய முடியும். அதில் என்னன்னா, இன்னைக்கு உண்டான ஆவணங்கள் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆவணங்கள், பயன்படுத்தப்படக்கூடிய ஆவணங்கள் 9 ஆவணங்கள். ஒன்றுக்கு ஒன்று கொண்டு போய் கொடுத்துட்டோன்னா இந்த ஆவணத்துக்கு அந்த ஆவணம் செல்லாது என்கிறார்கள், இன்னொரு ஆவணத்துக்கு இந்த ஆவணம் செல்லாது என்கிறார்கள். கடைசியில் 9 ஆவணங்களும் கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட போய் எப்போ உனக்கு தேவையான 9 ஆவணங்கள் சரியான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற போது எல்லாமே சரியாக தான் இருக்குது.
மேலே ஒன்று கொடுக்கணும் இல்லையா, அதை கொடுத்தா தான் அது செல்லுபடியாகும் என்கின்ற இழிநிலைக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய முன்னோர்கள் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் இழக்கப்படக்கூடிய ஒரு மோசமான தருணத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சின்ன சின்ன விஷயங்களாவது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? அந்த எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய அமைப்பில் நம்முடைய மஸ்ஜிதுகளினுடைய கூட்டமைப்பு என்று இருக்கக்கூடிய நம்ம பகுதியிலும் இருக்கிறது. அந்த அமைப்பு நமக்கு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அந்த ஜும்மா முடிஞ்சதற்கு பின்னால் எல்லோருமே அந்த கண்டனத்தை பதிவு செய்வதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று நமக்கு வேண்டுகோள் தந்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் நாம் இப்போ ஜும்மா தொழுது முடித்ததுக்கு பின்னால் நம்முடைய சமூக பெருமக்கள் வெளியில் நின்று அவர்களுக்கு உண்டான எதிர்ப்பு கண்டனத்தை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி நாம் இதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இருக்கக்கூடிய பள்ளிகள் ஏற்கனவே இப்படி கோஷம் போட்டு 20 வருஷமாக நமக்கு எந்த நீதியும் கிடைக்கவில்லை. பாபர் மஸ்ஜித் அன்று இடிக்கப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான தீர்ப்பும் கிடைக்காமல் பெருமக்களினுடைய மனசுக்கு சாதகமாக நான் தீர்ப்பு கொடுக்கிறேன் என்று தீர்ப்பு சொல்லப்பட்ட இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முஸ்லீம்கள் வெறுமன நம்ம சொத்தை பாதுகாத்தா போதும்னு இருக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு நிறைய சொத்துக்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறோம். நம்ம கண்ணுக்கு பின்னால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சொத்து கிடைக்குமா என்பதற்கு கூட உத்தரவிதமாக இல்லாத ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்படி இருந்தும் கூட ஒரு மோமின்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தி தருகிறான். யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும். உங்களுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும் அப்படின்னு முடித்து விட்டால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உங்களை வெல்ல யாரால முடியாது. அதே போல யஹுதல்கும் ஃபலா காலிப். உங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கைவிட்டு விட்டால் ஃபமன் யன்சுருக்கும் மினல்லாஹ், அந்த அல்லாஹ்வை விட்டு உங்களுக்கு வேறு யாரால் உதவி செய்ய முடியும் என்கின்ற கேள்வியை கேட்கின்ற போது நாம் ரப்புல் ஆலமீனை நம்பி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லாவற்றிற்கும் அல்லாஹ் நமக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்கின்ற ஒற்றை வார்த்தையை நமக்கு சொல்லித் தருகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய மார்க்கம் சார்ந்திருக்கக்கூடிய அறப்பணிகளுக்காக நம்முடைய முன்னோர்கள் எதையெல்லாம் நமக்கு விட்டு சென்றிருக்கிறார்களோ அந்த சொத்துக்களை நாமும் பேணுதலாக இருந்து அதே போன்று அடுத்து வரக்கூடியவர்களும் அதை பேணுதலாக இருக்கக்கூடிய நம்முடைய கைகளை விட்டு போகாமல் இருப்பதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் இருக்குமோ அதை செய்யக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்ம அத்தனை பேருக்கும் தந்தல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அதே மாதிரி இன்றவனுக்கு அழிவை கொடுத்ததை போல எந்த வக்ஃபை யார் இப்பொழுது எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்டார்களோ இது பாதுகாப்பதை போன்று இருக்கலாம். ஒரு காலத்தில் இதே வக்ஃப் அவர்களுடைய சாம்ராஜ்யத்தை அடுத்து நாசமாக்கலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அதற்கும் ஆவணம் செய்வானாக என்று துஆ செய்தவனாக நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.